ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் MBBS ஸ்பைரோ. NEET 2026 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஆமாம், இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம். ஏன்னா எக்ஸாம் ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட் 1 இயரோ 2 இயரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணவங்க இது ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டைம். ஸோ பேப்பர் எப்படி இருந்துச்சு NEET 2026னால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. NEET 2024 விட கொஞ்சம் மாடரேட். ஆனால் NEET 2024 ஈஸியான பேப்பர். பட் டியூரேஷன் 3 hours 20 minutes கொடுத்துருந்தாங்க. பட் NEET 2026 பயாலஜி மட்டும் NEET 2024 லெவலுக்கும், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸோ அதை விட கொஞ்சம் லென்த்தியான பேப்பராக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ டியூரேஷன் 3 hours தான். அப்போ 20 minutes குறைஞ்சிருக்கு. பேப்பரோட லென்த்தி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி NEET 2024 கம்பேர் பண்ணும்போது இந்த பேப்பர் ஸ்லைட்லி மாடரேட்னு சொல்லலாம். ரொம்ப ஹார்டான பேப்பர் கிடையாது. NEET 2025 பயாலஜி விட ரொம்ப ஈஸியான பயாலஜி பேப்பர். இப்போது கெமிஸ்ட்ரி லெவலுக்கு இந்த வருஷம் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஃபிசிக்ஸ் NEET 2025 விட உங்களுக்கு ரொம்ப ஈஸியான பேப்பர். பட் 24 விட கொஞ்சம் மாடரேட் பேப்பர் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ இப்படி பேப்பர் இப்படி இருக்கும்போது எப்படி சார் கட் ஆஃப் வரும், இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் 1.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இந்த NEET எக்ஸாம் அப்பீர் ஆகிருக்காங்க. அதில் மேல் அட்டம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1 lakh கழிச்சிட்டாலும் பை இன்டகிரேட்டட் கோச்சிங் ஃபவுண்டேஷன்லேருந்து படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் +1 +2 இன்டகிரேட் பண்ணி ஃபஸ்ட் அட்டம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரீரிப்பீட்டர் இதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் சீரியஸ் ஆஸ்பிரண்டாக இருப்பாங்க. அதில் ரொம்ப கமிட்டடாக சின்சியராக ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 35,000 to 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 40,000 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வேரியஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஓனாவோ ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் பர் டே 17 hours 18 hours ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது நார்மலாக போன வருஷம் அளவுக்கு NEET பேப்பர் இருக்கணும் தான் ஸ்பைரோ உட்பட எல்லா கோச்சிங் சென்டரும் எதிர்பார்த்து ரொம்ப ஹார்டாக ட்ரெயின் பண்ணாங்க. ரொம்ப லென்த்தியான பேப்பர், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே ஹார்டாக சம் எக்ஸ்டென்ட் ஃபிசிக்ஸ்லாம் JEE லெவலுக்கு கொஸ்டினை கொடுத்து லென்த்தியான கொஸ்டின், டைமை ரொம்ப டிஃபிகல்ட்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது பேப்பர் லாஸ்ட் இயர் லெவலுக்கே ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி லென்த்தியாகவும் டைமில் முடியாத அளவுக்கு பேப்பராக வந்திருந்தாலுமே கூட இந்த வருஷம் கட் ஆஃப் டிஃபால்ட்டாக 30 to 40 marks இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் அன்எக்ஸ்பெக்டடாக NTA சர்ப்ரைஸ் மோடில் பேப்பரை ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈஸியான பேப்பராக இருக்கும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நார்மல் எஃபர்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போய்டும். நியர் அபவுட் ஈஸியான பேப்பர் இருக்கும்போது ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலாக NCERT ரிவைஸ் பண்ணி பெருசாக அதிகமான டெஸ்ட் எழுதினாலும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணனாலும் ஈஸியான பேப்பரில் அவங்களால ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களும் ஒரு ஹார்டான பேப்பர் எதிர்பார்த்து ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய ஃபுல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் எழுதி டெய்லி 18 hours ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ 2 பேருமே ஈஸியான பேப்பரில் ஒரே அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ ஈஸியான பேப்பர் இருக்கும்போது ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் நார்மல் எஃபர்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காம்படிஷனில் வந்துடுறாங்க. அதனால தான் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோட செல்ஃப் ஃபினான்ஸ் கோட்டா, அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜுக்கான என்ன ப்ரெடிக்ஷனுங்கிறது நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 92.5 ரிசர்வேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதில் ஆல் இண்டியா கோட்டாலாம் போக 5,400 சீட்ஸ் இருக்குது. இந்த 5,400 சீட்ஸில் உங்களுக்கு இந்த வருஷம் NEET 2026 எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது என்ன கட் ஆஃப்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 625 வர வாய்ப்பு இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு இஃப் இட் இஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் கோட்டா, ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 575 ஸோ வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசி கேட்டகரியாக இருந்தால் 585. அதுவே செல்ஃப் ஃபினான்ஸ் கோட்டா, ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டானா 535. பிசிஎம் இருந்தால் அதோட ஒரு 5 mark கம்மி 580. இஃப் இட் இஸ் இன் ப்ரைவேட் காலேஜ் 525. எம்பிசியாக இருந்தால் 575. அதுவே ப்ரைவேட் காலேஜ் இருந்தால் 520. எஸ்சிக்கு கவர்மெண்ட் காலேஜ் 505. அதுவே ப்ரைவேட் காலேஜ் இருந்தால் 445. எஸ்சிஏவுக்கு உங்களுக்கு 435 ஃபார் கவர்மெண்ட் காலேஜ், 375 ஃபார் ப்ரைவேட் காலேஜ். எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 440 mark ஃபார் கவர்மெண்ட் காலேஜ், 385 marks ஃபார் ப்ரைவேட் காலேஜ். இந்த ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். இதில் பேப்பர் ஈஸியான பேப்பர் இருக்கும்போது நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்ல முடியாது. ப்ளஸில் தான் கட் ஆஃப், இதை விட குறைய வாய்ப்பு இல்லை. பட் அதிகபட்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஒரு +5 marks
நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம +5 மென்ஷன் பண்ணியிருக்கோம். எதிர் உங்களுக்கு பிசி கேட்டகரிக்கு 585 வரலாம், இல்லை இன்கேஸ் அதிகபட்சம் இன்க்ரீஸ் பண்ணால் 590, அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது NEET 2024 கம்பேர் பண்ணி நிறைய பேர் அனலைஸ் போடுறாங்க. பட் என்னோட ப்ரிடிக்ஷன் டெஃபினெட்லி வில் பி திஸ் மார்க் வில் பி த கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ். ஓசிக்கு 625, பிசிக்கு 585, பிசிஎம்க்கு 580, எம்பிசிக்கு 575, எஸ்சிக்கு 505, எஸ்சிஏக்கு 435, எஸ்டிக்கு 440. அதே வந்து ப்ரைவேட் காலேஜ் இருந்தால் ஓசிக்கு 575, பிசிக்கு 535, பிசிஎம்க்கு 525, எம்பிசிக்கு 520, எஸ்சிக்கு 445, எஸ்சிஏக்கு 375, எஸ்டிக்கு 385. திஸ் வில் பி த ஆல்மோஸ்ட் 99% அப்ராக்சிமேட் கட் ஆஃப். நான் வந்து ஸ்பைரோ நீட் ஸ்டூடெண்ட்ஸோட மாணவர்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சோ, அதே மாதிரி மற்ற இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸோட மாணவர்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சோ ஒரு அனலைஸ் பண்ணி இதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு டேட்டா கவர் ஆகிருக்கு. திஸ் ப்ரிடிக்ஷன் ஆல்மோஸ்ட் வில் பி நாட் 100% அக்யூரேட், 99% அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக டிசிஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயத்தில் இருக்கிறீங்க, நல்லா கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுமோன்ட்டு. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா வச்சு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் அனலைஸ் கொடுக்குறாங்க. பட் லாஸ்ட் 7 இயர்ஸாக என்னோட கட் ஆஃப் அனலைசஸ் ஈச் ஆன் இயர் ஆல்மோஸ்ட் அக்யூரேட் ப்ரிடிக்ஷனாக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இந்த கட் ஆஃபும், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு இந்த கட் ஆஃபும் வரும். ஒரு ஸ்லைட்லி ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் 5 மார்க் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னா, உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் இங்கே கொடுத்துருக்கோம். இஃப் யூ ஆர் இன்டு ஓப்பன் கேட்டகரி உங்கள் கட் ஆஃப் வில் பி 495, பிசிக்கு வந்து 480, பிசிஎம்க்கு வந்து 470, எம்பிசிக்கு வந்து 495. எம்பிசியில் உங்களுக்கு தெரியும் வருஷம் 7.5 ரிசர்வேஷனில் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது அதிகம், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம். அதனால் எம்பிசியில் 495, எஸ்சியில் 445, எஸ்சிஏவில் 440, எஸ்டியில் எகைன் 445. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு 10 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. +10 நம்ம வந்து 92.5 வந்து +5 கொடுத்துருந்தோம், இங்கே +10 கொடுத்துருக்கோம். ஏன் +10 கொடுத்துருக்கோன்னா, பயாலஜி பேப்பர் ரொம்ப ஈஸி, கெமிஸ்ட்ரி பேப்பரும் ஈஸி டு மாடரேட். ஒரு 2 கொஸ்டின் தான் கெமிஸ்ட்ரியில் கஷ்டம். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி பயாலஜி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கும் போது அவுட் ஆஃப் 540க்கு ஒரு 450 470 ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ப்ளஸ் அவங்க ஒரு 40 மார்க் 50 மார்க்குங்கிறது இந்த 440க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 40 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் ஃபிசிக்ஸில் எடுத்தால் கூட அவங்களால வந்து இந்த ஸ்கோர் ரீச் பண்ணிட முடியும். அதனால தான் நம்ம ஒரு +10 மார்க் வந்து நம்ம இங்கே அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெஷலி இந்த கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு +10 விட இன்னும் ஒரு +10 கூட ஆட் பண்ணலாம். எக்ஸ்பெஷலி எஸ்சி, எஸ்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரேஞ்ச் அந்த 440 மினிமம் அவுட் ஆஃப் 540க்கு 440 ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் பயாலஜி ஈஸிங்கிறனால. ஸோ அவங்க ஃபிசிக்ஸே அவங்க பண்ணாட்டி இப்போ கூட அவங்க கட் ஆஃப் ஜோனை ரீச் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ப்ளஸில் ஃபிசிக்ஸில் 10 or 20 மார்க்ஸ் எடுத்தால் கூட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் நிறையா இருப்பாங்க. அதனால் எக்ஸ்பெஷலி எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஆல்ரெடி நான் கொடுத்த எக்ஸ்ட்ரா 10 மார்க்ஸை விட இன்னொரு 10 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் மற்ற கேட்டகரி ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கெல்லாம் 495, 480, 470, 495 ஒரு 10 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதிலிருந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 4 கேட்டகரிக்கும் 7.5ல் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிஎஸ்க்கு +10 மார்க்கும், எஸ்சி, எஸ்டிக்கு +10 to 20 மார்க்ஸும் உங்களுக்கு இந்த 3 கேட்டகரிக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் வில் பி த மோஸ்ட் அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் ஃபார் NEET 2026 எக்ஸாம். ஸோ இந்த கட் ஆஃப் எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, ஒன்று பேப்பர் ஈஸியான பேப்பராக இருக்கும்போது அந்த ஈஸியான பேப்பரை கிராக் பண்ணுறதுக்கான பார்ட்டிசிபெண்ட்ஸ், ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு ஹார்டான பேப்பர் இருக்கும்போது பயாலஜிலே வந்து கொஞ்சம் லென்த்தியான பேப்பரோ, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத பேப்பரோ, ட்விஸ்டட் ட்ரிக்கியாக கொஸ்டின்ஸ் இருந்தால் அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 மார்க் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ரேராக ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் 350 360 வர முடியும். பட் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் போது ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும், லென்த்தியான கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும், டெஸ்ட்டே அதிகம் இல்லாமல் நார்மலாக பயாலஜி என்சிஆர்டி கொடுத்த ஸ்டூடெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் 350 360 எடுத்துருக்கும் போது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நம்ம ஸ்பைரோவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் 50+ ஸ்டூடெண்ட் 360 out of 360 பயாலஜி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியுமே மாடரேட் பேப்பருங்கும் போது எல்லாராலையும் எல்லா கொஸ்டினுமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது அதுலேயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் டிஃபிகல்ட்
சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே ஸ்கேலில் வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆஃப் 540 கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஸோ நல்ல எஃபர்ட்ஸ் போடக்கூடிய 500 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ வந்து கட் ஆஃபை ரீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயுமே இந்த பேப்பர் வந்து மாடரேட் பேப்பர் தான். 25 கொஸ்டின் ஈஸி, 100 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ 500 to 600 அதில் ஏதாவது தவறி 1-2 கொஸ்டின் தப்பு பண்ணியிருந்தால் 580. ஸோ இந்த 580க்கு மேலே இருக்கக்கூடியது தான் உங்கள் காலேஜ் செலக்ட் ஆக போகுது. இப்போ ஃபிசிக்ஸில் வந்து 20 கொஸ்டினுக்கு பதிலாக 22 கொஸ்டின் பண்ணால் அவங்க நீல்கிரிஸ் மேலே இன்னொரு காலேஜ் கிடைக்கும். ஸோ பட் டில் 580 வரைக்கும் பேப்பர் ஈஸி டு மாடரேட்டுங்கிறனால நிறைய பேர் ஸ்கோர் பண்ண முடியறதுனால அந்த 580க்கு மேலே தான் காலேஜை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் 580 பிசி கட் ஆஃப் வந்து கட் ஆஃப் 585 ஃபிக்ஸ் பண்ணி அந்த 585லேருந்து இப்போ 585 உங்களுக்கு காலேஜ் கிடைக்குன்னா எய்ம்ஸ் விம்மர் கிடைக்காது, எம்எம்சி கிடைக்காது. உங்களுக்கு 585 உங்களுக்கு கெட் இன்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் 36 காலேஜ்லேயே கடைசி ரேங்க் லிஸ்ட்டு கூட நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே ஃபிசிக்ஸ் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்களோ ஒவ்வொரு கொஸ்டினும் அவங்க சரியாக பண்ண டில் 720 வரைக்குமே அவங்க போகலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபிசிக்ஸ் மார்க்கை பேஸ் பண்ணி ஃபிசிக்ஸ் எந்தளவு நல்லா வருகிற பொறுத்து தான் இந்த நீட் 2026 கட் ஆஃப் வந்து நமக்கு டிட்டர்மின் ஆகிருக்கு. நீட் 2024 அளவுக்கு பேப்பர் ஈஸி கிடையாது. நீட் 24 அளவுக்கு 3 hours 20 minutes சால்வ் பண்ணக்கூடிய பேப்பர் நீட் 2026 கொடுக்கல. அதுவும் ஒரு ஃபேக்டர். இந்த 2 ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணும்போது இந்த கட் ஆஃப் வரலாங்கிறது தான் நம்மளோட கன்சிடரேஷன். ஸோ 92.5 ரிசர்வேஷனுக்கு +5 மார்க் ஆட் பண்ணிங்க. இது மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இது 7.5 ரிசர்வேஷன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்கெல்லாம் +10 மார்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெடிக்ஷனில் இருந்து ஓரளவு கட் ஆஃப் என்ன பார்த்துருப்பீங்க. இப்போது நீங்கள் கீ சொல்யூஷன் ஆன்சர்லாம் பார்த்துட்டு அதே கான்ட்ரவர்சி கொஸ்டின் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஒரு 3 கொஸ்டின் மட்டும் கான்ட்ரவர்சியல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் ரே ஆப்டிக்ஸும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்லையும், கெமிஸ்ட்ரியில் வந்து ஆல்டிகேட் கீட்டோன் கார்பாக்சில் ஆக்சிலையும். இந்த 3 கொஸ்டினுக்கு எதர் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பேப்பர் வந்து ஈஸி பேப்பர் 3 hours சால்வ் பண்ணக்கூடிய பேப்பர் தான். அதனால தான் இந்த கட் ஆஃப் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீட் 2026 பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தோம். நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணாதனால, ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணதுனால உங்களால் கட் ஆஃப் மார்க் ரீச் பண்ண முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வருத்தப்பட வேண்டாம். ஸ்பைரோட மோஸ்ட் ஃபேமஸ் நீட் 2027க்கான ரிப்பீட்டட் பேட்ச்க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஏப்ரல்லேருந்து அட்மிஷன் ஓப்பன் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. கமிங் June 4 நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கேம்பஸ் நாமக்கல்ல ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வருஷம் ஸ்பைரோவில் படித்த மாணவர்களில் ஆல்மோஸ்ட் 60% மாணவர்கள் நல்ல காலேஜ் செலக்ட் ஆகி எம்பிபிஎஸ் போகிறத வந்து நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் டாப் ஸ்கோர் ஆல்மோஸ்ட் we are expecting around 700+. அது இல்லாமல் ஒரு நியர் அபவுட் 100+ ஸ்டூடெண்ட்ஸ் 600க்கு மேலேயும் 550க்கு மேலே ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் நீங்களும் ஸ்பைரோவில் நீட் ரிப்பீட்டர் ஜாயின் பண்ணி இந்த டைமில் நல்ல ஒரு கட் ஆஃபோட ஹாப்பியாக உங்களோட ஃப்யூச்சர் எய்மான கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுற இடத்துல இருக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.